இங்கே இருக்கிறாருங்க, அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த இடத்துல தேடினாதான் அவர் கிடைப்பார். அவர் கிடைச்சாதான் உங்கள் வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். அவர் கிடைக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் தேடணும். நீங்கள் தேடும்போது நிச்சயமாக கிடைப்பார். ஆனால் தேடுறத நிறுத்திட்டா அவர் கிடைக்க மாட்டார். பல பேர் தேடுறாங்க, நிறுத்திடுறாங்க. தேடுதல் அப்படின்றது வெற்றிக்கு உண்டான வழி. இன்னும் ஆழமாக இறங்கி தேடணும். அதில் கிடைக்கக்கூடிய மகத்துவத்தை என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, உங்களை சுற்றியும் கூட்டம் இருக்குங்க. உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள், இது மாதிரி உங்களை சுற்றியும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் என்ன சொல்லும் அப்படின்றத பற்றியும், அவங்க சொல்கிறதெல்லாம் நாம் எந்த அளவுக்கு மனசில் எடுத்துக்கிட்டோன்றதை பற்றியும், அதனால் வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம பெற்றோம், எதையெல்லாம் நம்ம இழந்தோம் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவு. உங்களை சுற்றியும் சில மனிதர்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இதனால் நம்ம மனசு ஒரு விதமான துன்பத்தை சேர்த்துக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுவான். நாம் சில பேர்கிட்ட அட்வைஸ் கேட்கவே மாட்டோம். அவனா வந்து ஏதாவது சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் போயிடுவான். நம்ம வாழ்க்கையில் உருப்படணும்னு நினச்சி சில விஷயத்தை செய்ய தயாராக இருப்போம். நம்மளே எப்பயாவது ஒரு தடவை தான் அதை செய்வோம். ஆனால் யாராவது வந்து ஒரு சொதப்பிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. அப்போ நமக்கு சொல்லவா வேணும்? ஏற்கனவே சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து எதையும் செய்ய முடியாமல் போய் கடைசியில் வாழ்க்கையை காலத்தை வீணடிச்சது தான் இங்கே அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க கிட்ட நாம் என்ன பண்ணலாம், எப்படி ஒதுங்கி இருக்கலாம், இல்லை அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கேட்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. என்றைக்குமே ஒரு மனுஷன் உங்களுக்கு சில விதமான அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் அதை சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் அப்படின்றதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பலசாலியாக இருக்கிற வரைக்கும் உங்களை அழிக்க ஒருவனாலையும் முடியாதுன்றதையும் நம்புங்க. மூணாவது, எந்த ஒரு விஷயத்தையும் அது செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் அதில் இருக்கக்கூடிய பயமும் புரியும், அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையும் புரியுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றியும் மக்கள் ஏதாவது பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அது அப்படி தான் நடக்கும். அதை தாண்டி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியில் நீங்கள் உறுதியாக நிற்கணுன்றதை மறக்காதீங்க.
எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய சாயப்பா என் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கையோட நீங்கள் செயல் புரியுங்க. செயல் புரியலன்னா இங்கே எல்லாமே வீணாயிடுன்றதை மறக்காதீங்க. மனுஷனோட வாழ்க்கையில் ஏன் எவ்வளவோ கஷ்டம் வந்ததுன்னா, மனுஷன் எதையுமே செயல்படலை, எதையுமே செயல்படுத்தணும்னு விரும்பலை. 4 விஷயத்தை யோசிப்பான், 4 பேர்கிட்ட கேட்பான், அந்த 4 பேர் செய்யாதன்னு சொல்கிற அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பான். யார் ஒருத்தர் செய்ய வேண்டாம்னு சொல்கிறானோ இதுதான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறான். ஏகப்பட்ட விஷயத்துக்காக இவன் ஒதுங்கினதால வாழ்க்கை இவனை ஒதுக்கிடுச்சு. இன்றைக்கி 40 வயசான சில இல்லை பலரனே வச்சுக்கலாம். பல மனுஷங்க புலம்புதல் என்னன்னா, வாழ்க்கையை நான் வாழலைன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைன்றது வாழணும், அந்த வாழ்ந்து தான் பார்க்கணுன்றதை தாண்டி ஹாப்பியாக இருக்கணும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க முயற்சிகள் செய்யணும். மனம் தளரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் செஞ்சே தீரணும்னு நினைக்கணும். ஒவ்வொரு விஷயமும் சரி. நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் செய்யாமல் இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எத்தனை விஷயங்களை ஒதுக்கி இருக்கீங்கன்றதை மட்டும் பாருங்கள். ஒதுக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் திரும்பவும் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது புதுவிதமான வாழ்க்கையும் மாற்றங்களும் ஏற்படும். பலருடைய வாழ்க்கையில் நான் இவங்க சொல்லி அவங்க சொல்லி எந்த முடிவும் எடுக்காமல் வாழ்க்கை வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறவங்களை பார்த்துமா நம்ம திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சும்மாவே உட்காந்துருக்க போகிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே தத்துவம் 6 சாவு 60 சாவு. செஞ்சிடுவோம். அவமானத்தை பற்றி யோசிக்க வேண்டாம், தோல்வியை பற்றி யோசிக்க வேண்டாம். நாம் மிக பெரிய பலசாலி கூட இருக்கோம். அவர் தான் அத்தனை விஷயத்தையும் செய்ய சொல்கிறாரு. எதெல்லாம் நீ ஒதுக்கி வச்சியோ அத்தனையும் செஞ்சிடு, ஏன் செய்யாமல் இருக்க அப்படின்றாரு. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை நீங்கள் செய்ய விட்டீங்களோ அத்தனை விஷயங்களால தான் அது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காமல் போயிடுச்சு. நான் சில விஷயங்களை இப்போ நினச்சி பார்க்குறேன். 5 வருஷம் 6 வருஷம் இந்த கடன் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக வாழ்க்கையை கேவலப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், பயம் ஒரு மனுஷனை வாழவே விடலை, அத்தனை கோழையாக்குச்சு. கடவுள் விருப்பப்படுறது ஒரே விஷயந்தான், நீ பயம் இல்லாமல் வாழு. பயத்தினால வாழ்க்கையை இழக்கிற. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பயம் ஏன்? நீ நினச்சி பார்க்குற பயம் செய்யும்போது அவ்வளோலாம் இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் அந்த வழியில் போய் பயன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பயம்? அப்போது உன் வாழ்க்கையில் நீ எதையுமே செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு என்னை வணங்குற. அதுதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. என்னோட குழந்தைங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ செயல் புரிகிற குழந்தையா நீ இரு. உனக்கு தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கோ. அது ஒரு பாடம். அந்த பாடத்தை படித்தா மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? உன்னுடைய உண்மையான கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பயம்? உண்மையும் நேர்மையும் உன்னிடம் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் பல இடத்துல உண்மையும் நேர்மையும் இருக்கும்போது என்னை யாராலும் வீழ்த்த முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும். அதுக்காக ஆணவத்தோடு நான் தெரியல, அகங்காரத்தோடு தெரியல.
சில பேர் என்கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்குது, நேர்மை இருக்குதுன்னு அதை ஆணவத்தோட வெளிப்பாடாக வச்சுப்பாங்க. அது ரொம்ப தப்பு. உண்மையும் நேர்மையும் அந்த 2 விஷயமும் நம்மக்கிட்ட இருந்தால் அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை கடவுளும் உங்கள் பக்கம் இருப்பாங்க. அத்தனை கடவுளும். இந்த சாமி அந்த சாமி, நம்ம சாமியை என்றைக்கும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சாமியை பிரித்து பார்க்குறவர்கள் இன்னும் பக்குவ நிலைக்கு அடையாதவர்களாக இருப்பாங்க. என் சாமி தான் பெருசு, என்னுடைய மதத்தில் இருக்கிற சாமி தான் அது இதுன்னு எப்படிலாம் கிடையாது. எல்லா சாமியும் நம்ம உசுருங்க. எல்லா சாமியும் நம்ம உசுரு. பைபிளில் ஒரு வார்த்தை கேட்டாலும், பகவத்கீதையில் ஒரு வார்த்தை கேட்டாலும், ராமாயணத்தில் ஒரு வார்த்தை கேட்டாலும், குரானில் ஒரு வார்த்தை கேட்டாலும், புத்தரோட ஒரு வார்த்தையை கேட்டாலும், எத்தனையோ சித்தர்களுடைய வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவு நேரம் கேட்டாலும் அந்த இனிமையும் அந்த நம்பிக்கையும் அந்த சந்தோஷமும் தீரவே இல்லை. அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். என்ன மாதிரியான வார்த்தை! அப்போது ஏன் கடவுள் ஓன் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பக்குவ நிலைக்கே வரல. அந்த பக்தி மார்க்கம்னு ஒன்று சொன்னோமே, அந்த மார்க்கத்துக்கு முன்னாடி ஒரு மார்க்கம் ஏதாவது இருந்திருந்தா அந்த மார்க்கத்தில் இருப்பாங்க. அப்போ எல்லா விஷயங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை, மனுஷனுடைய வாழ்வுக்காக படைக்கப்பட்டவை. மதத்தை கூட அழகாக சொல்லலாம். எல்லா நதிகளும் எங்கே போய் கலக்குது? கடலில் போய் கலக்குது. அதே போல தான் எல்லா நதிகளும் எல்லா மதங்களும் போல தான் எங்கே போய் கலக்குது? இறைவனிடத்தில் கலக்குது. முதல்ல ரிலாக்ஸ்டாக இருங்க. எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு ரிலாக்ஸ்டாக இருங்க. ஆனால் உட்காந்துடாதீங்க. ரிலாக்ஸ்டாக உங்கள் கடமையை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், வேலையில் கவனத்தை வைங்க. எதுவும் உங்களை தாண்டி வந்துடாது, எதுவும் அவரை தாண்டி உங்களை சேதப்படுத்தாது. அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன். வானமே இடியே உங்கள் தலையில் விழுந்தாலும் கவலைப்படாதீங்க. அந்த கடைசி ஒரு செகண்ட் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கடவுள்ன்றது சும்மாவா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கடவுள்ன்றது சும்மான்னு. கடவுளை மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. மனுஷன்தான் இடி விழுது, இப்போ நம்ம தப்பிச்சுக்கலான்னு சொல்லி நம்மளை தள்ளி விட்டுட்டு அவன் போயிடுவான். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. கடவுளுடைய ஆணைக்கு அந்த இடியும் அடங்கும். கடவுள் ஆணை இட்டாருன்னா அந்த இடி கூட நிற்கும். நீங்கள் எந்த சிக்கல்களை இருந்தாலும் சரி, எவ்வளவு சித்திரவதையை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் மேலே பாரத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். உங்கள் சித்திரவதை நிறுத்தப்படும். யாரோ ஒருத்தன் சித்திரவதை உங்களுக்கு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையோட அது முடியாது, என் கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் இந்த சித்திரவதை அனுபவிக்க போகிறன்ற ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டோட அது இருந்துடுச்சுன்னா அந்த சித்திரவதையும் நிறுத்தப்படும். எல்லாமே உங்கள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தான், வேறு ஒன்றுமே இல்லை. கடவுள்ன்றது நம்பிக்கை, கடவுள்ன்றது நம்பிக்கை. புரிஞ்சுக்கோங்க. நம்ம அம்மா சொல்லி தான் தெரியும் நம்ம அப்பா இவர், நம்ம அண்ணன் இவர், நம்ம அக்கா இவர், அத்தை இவர் அப்படின்னு. நம்மளை கண்டுபிடிச்சோமா ஏதாவது? அப்போ நம்ம நம்புகிறோம். அதே போல் அதே அளவோட நீங்கள் கடவுளை நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிச்சுக்கிட்டு இருக்கும் தெரியுங்களா நேரம். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிலீவ்னஸ் இங்கே வேணும். அது இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை இங்கே பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை நம்புங்க அப்படின்னு, லட்சம் பேர் கோடி பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடவுளை நம்புறதை விட கடவுள் மேலே அன்பு செலுத்தி பாருங்க. அந்த அன்பு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. சும்மா நம்ம நம்பிக்கை என்ன பெரிய நம்பிக்கை வைக்க முடியும்? நம்பிக்கை வைக்கிற மாதிரியா இருக்குது சொல்லுங்கள்? ஒரு செகண்டுக்கும் ஒரு அடிக்கும் ஒரு பூகம்பம் வெடிக்குது.
அப்போது நானும் யோசித்தேன், கடவுள் மேலே நம்பிக்கை வை, ஓகே, நம்பிக்கை இல்லாமலா இருக்கு? இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ இந்த பதிவை எத்தனையோ பேர் கேட்குறீங்க, நம்பிக்கை இல்லையா என்ன? சரி, இந்த பதிவை விடுங்க. சாயப்பாவை நம்புறீங்களா இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்புறீங்க, ஆனால் நடக்கலை. ஏன்னா நம்பிக்கையை முழுசாக வைக்க முடியல. அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா அப்படி தான் இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பூகம்பம் வெடிக்குதுன்னு தெரியல. அதாவது இந்த பூகம்பம் வெடிக்காதுன்னு நினச்சா அதுதான் வெடிக்குது. நம்பிக்கை வச்சுருக்கோம், நம்பிக்கை இல்லாமலாம் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்பிக்கை வச்சுருக்கோம். ஆனாலும் அந்த நம்பிக்கை ஒரு தைரியத்தை கொடுக்க மாட்டேங்குது. இட்ஸ் அ ஃபேக்ட். திஸ் அ ஃபேக்ட். நான் எதையுமே ப்ராக்டிக்கலாக பேசுகிறவன் தான். அப்போது அந்த நம்பிக்கையை தாண்டி நானே பல தடவை யோசித்தேன். இப்போ இல்லை, சாயப்பா உள்ள இன்ட்ரோ ஆகும்போது இவர் மேலே நம்பிக்கை தானே வச்சுருக்கோம், ஆனாலும் தைரியம் இல்லை. அப்போ தான் யோசித்தேன், நம்பிக்கையை விட இந்த மனுஷன் எவ்வளோ கேஷுவலாக உட்காந்துருக்காரு. இவரை பார்த்தா கடவுள் மாதிரி தெரியுதா? இவர்கிட்ட ஒரு சூலாயுதம் இல்லை, ஒரு வேலாயுதம் இல்லை, ஒரு வாகனம் இல்லை, ஒரு கல் மேலே காலை போட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப அழகாக இருக்காருல்ல, எவ்வளோ சிம்பிளாக இருக்காருல்ல. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் பொறுமையாக கேட்குறாரு. ஆனால் இப்போ எந்த மனுஷனுக்காவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் பொறுமையாக கேட்குறான்? கேட்க மாட்டான். அதாவது நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணால் 10 பேர் வருவான், நம்ம துக்கத்தை ஷேர் பண்ணால் வாடானா ஒரு பையன் வரமாட்டான். அப்படியே வந்தாலும் வேறு வழி இல்லாமல் கேட்பாங்க, ஊன் மட்டும் சொல்லுவாங்க. பட் நமக்கு சொன்ன திருப்தி இருக்காது. ஆனால் இப்போ இவருக்கு முன்னாடி நம்ம எத்தனை விஷயத்த சொன்னாலும் சொல்ல நமக்கு ஒரு பாரம் குறையுது. அப்படி தான் அந்த உருவம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ நம்பிக்கையை தாண்டி அவர் மேலே ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன், ஒரு நேசம், ஒரு அன்பு, இதை வைக்கும்போது தான் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம மைண்டு. யார் வந்தாலும் மோதி பார்த்துடலான்னு தோணுது, என்ன வந்தாலும் ஏற்றுக்கலான்னு தோணுது, என்ன மீறி வந்துட போகுதுன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியும்னு தோணுது. 10 எதிரிகள் வந்தால் கூட நாம் ஜெயிக்க போவது உறுதின்னு தோணுது. ஏன்னா அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பினால் நம்பிக்கை பிறந்துச்சு. எதால் பிறந்துச்சு? அன்பினால் நாம் வெல்வோம். ஆனால் இங்கே சில குரூப் அன்பினால் வீழ்த்தப்படுவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை வெல்றது உண்மைன்னா வீழ்த்தினதும் உண்மை, வீழ்த்தினது உண்மைன்னா வெல்னதும் உண்மை. அப்போ ஏன் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னா நாம் சுயநலத்தை பேஸ் பண்ணி அன்பு வச்சோம். நமக்கு தேவையானதை இவங்க செய்கிறாங்கன்றதை வச்சு அன்பு வச்சோம். ஒரு அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இப்போது நீங்கள் உங்கள் குழந்தைய சின்ன வயசில் இருந்து சாப்பாடு ஊட்டி அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்ததுக்கு காரணம் அந்த குழந்தை உங்களை காப்பாற்றணும்னு சொல்லியா? சொல்லுங்க, அதுக்கு தான் பண்ணீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மாவும் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறவங்க அம்மாவாக இருக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு என்ன, ஏதோ ஒரு இளையராஜா சாங்கு, ஏதோ ஒரு பாட்டு, என்னமோ பாட்டு, அந்த பாட்டு லைன்ஸ் தெரிஞ்சால் நான் டக்குன்னு பாடிடுவேன். என்னமோ வட்டி திட்டி 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 பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசம் வைப்பா, தின்ன வாயில், என்னமோ லிரிக்ஸ் வரும். அந்த பாட்டு எப்போ அந்த பாட்டு இளையராஜா பாடும்போது அதை கேட்கும்போது ஒரு அழுகை வரும். அதுதான்டா அம்மா, அதுதான் அம்மா, அதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ அந்த பாசம் இங்கே யாருக்கு இருக்கணும்?
நமக்கும் சாயப்பாவுக்கும் இருக்கணும். அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அப்போ அந்த அன்பின் மூலமாக நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்ற மனிதர்களிடம் பழகி பாருங்கள். உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கூட உங்கள் முன்னாடி பவ்யமாக போவானே தவிர ஏமாற்ற முயற்சி செய்ய மாட்டான். இது உண்மை. இதை எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்களை பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்காங்க, பியூட்டிஃபுல் பர்சன்ஸ். இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிறவங்க. இப்போ வேற்று கிரகவாசிகள் கூட நான் இருக்கேன்னா, இல்லை வேற்று கிரகவாசிகள் என் கூட இருக்காங்களா? உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் போல தான் என் கூட இருக்காங்க. ஆனால் எந்த மனுஷனும் என்னை காலவாரி விடவோ, என்னை அசிங்கப்படுத்தவோ, என்னை ஏமாற்றவோ வரல. ஏன் அப்படின்னா, சாயப்பா மேலே நான் நம்பிக்கையை தாண்டி அன்பு அவர் மேலே வச்சதால் அது எனக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபலிக்குது. ஸோ திருப்பி எனக்கு பிரதிபலிக்குது. அதே போல் உங்கள் கடவுள் யாராக இருக்கட்டும், இப்பயே சொல்கிறேன், சாயப்பா மட்டும்தானா? இல்லை. கடவுள் அப்படின்றது ஒரு தன்மை. அது எல்லா கடவுளுக்கும் பொருந்தும். எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய போதனைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லாம் எங்கேயுமே இல்லை. அன்பு செலுத்து, கீதையிலையும் அதான், குரான்லேயும் அதான், பைபிள்லேயும் அதான், இன்னும் வேறு என்னென்ன நூல்கள்லாம் இருக்கோ அத்தனை நூல்களிலும் அதுதான். அப்போ கடவுள்ன்றது யார்? நம்ம கண்ணாடியில் 2 பீஸ் போச்சுன்னா 2 முகம், 3 பீஸ் போனால் 3 முகம். ஸோ கடவுள் முகம்தான் மாறி இருக்கே தவிர தன்மைகள் ஒரே போல தான். தன்மைகள் தான் அப்படி செதறி இருக்குது. எல்லாமே ஒன்று தான். அப்போ என்னோட கடவுள் என்னை காப்பாற்றுவாரா? சாயப்பா தான் காப்பாற்றுவாரா? என் கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டாரான்னு சில பேருக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். அந்த கன்ஃபியூஷனுக்கு தெளிவாக சொல்கிறேன், எல்லா கடவுளும் காப்பாற்றுவார். எல்லா கடவுளும். இப்போ இந்த கடவுளை கும்பிட்டா அந்த கடவுள் கோச்சிப்பார், அந்த கடவுளை கும்பிட்டா இந்த கடவுள் கோச்சிப்பாருன்னா நம்ம இப்போ தான் குழந்தைங்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஏ ஃபார் ஆப்பிள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு அர்த்தம். எந்த கடவுளும் எங்கேயும் கோச்சிக்க போகிறது இல்லை. ஆனால் ஒன்று, மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி மட்டும் கடவுளை வணங்கிடாதீங்க. அது கடவுளுக்கே பிடிக்காத ஒரு விஷயம். நீ முன்னேறணும்னா நீ உழைக்கணும். உனக்கு உழைச்சாதான் உனக்கு பணம் வரும். நான் உழைக்காமலே நான் பூஜை செய்து நான் பணத்தை பெறுவேன் அப்படின்னு சொன்னால் பணம் கிடைக்காது. இருக்கிற பணமும் போயிடும். பூஜைக்கு பணம் பண்ணணுமா? அந்த பூஜைக்கு பணம் செய்வதற்கு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி நம்ம பூஜை செய்வோமா? ஆனால் பணம் வராது, இருக்கிற பணமும் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளுக்கு எத்தனையோ பூஜைகள் செஞ்சோம், ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே கொடுக்கல கடவுள்னு சொல்லி கடவுள் மேலே பழியை தூக்கி நாம் போடுவோம். அப்போ இதை என்னைக்கு நாம் ஆழமாக புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான வாழ்க்கையை நாம் வாழுவோம். எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை வாழணுன்ற ஆசை இருக்கா இல்லையா? நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்க யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், தனக்கும் எந்த துரோகத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும், எப்போ தூங்கினாலும் தூக்கம் வரும், முகத்தில் ஒரு விதமான பொலிவுத்தன்மையும் இருக்கும், கண்கள் பளிச்சிடும், எந்த டயர்ட்னஸும் இருக்காது. ஸோ அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது முயற்சிகள் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒன்ஸ் அங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மேலே ஏற முயற்சி பண்ண மாட்டோம், இன்னும் ஆழமாக இறங்குவோம். ஏன்னா ஆழமாக இறங்க இறங்க தான் புதையல்கள் ஏகப்பட்டது இருக்குது. நாம் நினச்சிட்ருக்கோம் ஒன்றுமே இல்லை பூமிக்கு உள்ளன்னு. பூமிக்கு உள்ளே தான் அத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தினா, அடிமைப்படுத்தினான்னா இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக. நிறைய சுரண்டிட்டான், இப்போயும் நிறைய போயிடுச்சு.
பல ஊரில் பள்ளம் பள்ளமாக தான் இருக்குது. ஏன்னா இயற்கை வளங்கள் எங்கே இருக்குது? மண்ணுக்கு கீழே, பூமிக்கு கீழே. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வெளியில் இல்லை, மனதிற்குள் இருக்கிறது. மனசுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கான்னா அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறி. ஒரு சயின்டிஸ்ட்டை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறி, மனசுக்குள்ளே இருக்கிற உருவந்தான் வெளியில் வந்து நிற்குது. ஆனால் இதை புரிஞ்சுக்காமல் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். சந்தோஷத்தை தேடுறோம், நிம்மதியை தேடுறோம். இந்த ஊரில் நிம்மதி கிடைக்குது, அந்த ஊரில் சந்தோஷம் கிடைக்குது. எங்கே போனாலும் சரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகிறீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குன்றின் மேலே உட்கார்ந்தாலும் சரி, குன்றின் கீழே உட்கார்ந்தாலும் சரி, கடலுக்கு அடியில் இருந்தாலும் சரி, மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்தாமல் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அதே போல தான் இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் வேணால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், பட் அதுவே கடைசி வரைக்கும் இருக்காது. பர்மனெண்ட்டாக எதுவுமே இருக்காது. ஸோ பர்மனெண்ட்டாக ஏதாவது வேணும்னா உள்ளே தேடுங்க, உள்ளே தேடுங்க. உள்ளே தேடும்போது ஏகப்பட்ட புதையல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மேலே வரவே மாட்டோம். ஒரு ஸ்டேஜுக்கு கீழே போயிட்டோன்னா மேலே வர மாட்டோம். ஆனால் அந்த போகாத வரைக்கும் அடிக்கடி மேலே வந்து பார்ப்போம். தேடுனேன் கிடைக்கல, மேலே வந்துட்டேன். இன்னும் தேடுனேன் கிடைக்கல, மேலே வந்துட்டேன். அட இன்னும் தேடுப்பா, தேடி தான் பார்த்தேன் கிடைக்கல, மேலே வந்துட்டோம். ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் கீழே இறங்கி தேடினதால தான் கிடைச்சிருக்குதுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் மேலே வராமல் திரும்ப கீழே 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 போய் தேடுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கக்கூடிய பொக்கிஷந்தான் நம்முடைய மனது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், எவ்ரிதிங். இதுதான் பெண்டிங் அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள், அற்புதமான விசேஷங்களும் நடக்கும். ஆனால் நமக்கு என்ன பண்ணிட்டோம், எல்லாமே கண்ணுக்கு முன்னாடியே பார்த்து பழகிட்டோம். அதனால தான் மனக்கண் முன்னால் திறக்க முடியல. எல்லா மனுஷனுக்கும் நெற்றிக்கண் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நெற்றிக்கண் இருக்கு, புருவமத்தி. அந்த நெற்றிக்கண் மிகப்பெரிய ஒரு, எல்லாருமே செய்யலாம், தப்பே கிடையாது. இதெல்லாம் நான் இன்னமும் நிறைய முயற்சிகள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இருக்குதுன்றது மட்டும் உண்மை. முதல்ல அதுக்கு நான் தயாராகிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு அது இருக்குது இதுன்னு சொல்லிட முடியாது. அதெல்லாம் நம்ம பக்குவப்படணும். பக்குவப்படுற மனசுக்குள்ளே தான் ஒரு மணி நேரமாவது 2 மணி நேரமாவது நம்ம மனசை நம்ம தயார் செய்யணும். நம்ம இங்கே போகிறோம் அப்படி தயார் செய்யணும். கண்களை மூடி மனதுக்குள்ளே பாருங்களேன். கண்களை மூடி உங்கள் மூச்சையே கவனிக்க முடியல, அப்புறம் எங்கே மனசுக்குள்ளே பார்க்க போகிறோம்? உள்ள மூச்சை கவனிங்க. பிராணாயாமம் எதுக்கு நம்ம பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? இது டிவோஷனலாக இல்லை, இது மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. உங்கள் விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, மூச்சு பயிற்சியின் மூலமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோயை கூட நீங்கள் சரி பண்ணலாம். தியானத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் தெரியுமா? ஆனால் நம்ம தியானம் பண்ணால் கோபம் குறையுதுன்னு, நம்ம மனுஷங்க வாக்கிங் போனால் உடம்பு குறையுதுன்றாங்க. எப்பா, வாக்கிங் போனால் உடம்பு மட்டும்தானே குறையும்? வாக்கிங் போகிற அதனுடைய தன்மை, அதனுடைய பலன்களை தயவு செய்து யூடியூப்பில் போய் பாருங்கள். பக்கமாக இருக்குது இல்லையா? கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், வாக்கிங்கோட பெனிஃபிட்ஸ் போடுங்க. நம்ம மக்கள் அப்படி தான் சொல்லுவோம், தியானம் பண்ணால் கோபம் குறையுது. இப்போ தியானம் பண்ணால் கோபம் மட்டும்தான் குறையுதா? வாக்கிங் பண்ணால் உடம்பு மட்டும்தான் குறையுதா? வாக்கிங் போகும்போது உங்கள் உடம்புல உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆக்டிவாக இருக்குது. மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் நல்ல தெளிவாக கிடைக்குது, ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. இந்த மதம் இருக்குது தெரியுமா? ஏன் மதம் இருக்குது? உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இல்லை, மூளைக்கு போகிற நரம்பு சிறப்பாக இல்லை, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஏன் தலை சுற்றுது, ஏன் மயக்கம் வருது?
நமக்குலாம் என்ன தெரியுமா, தலை சுற்றுதுன்னா ஒரு மாத்திரை, மயக்கம் வந்தால் ஒரு மாத்திரை, இவ்வளோதான் நம்ம செய்கிறோம். மூஞ்சில் தண்ணி அடித்தா ஏன் சட்டுன்னு தெளிவு கிடைக்குது? தண்ணிக்கு என்ன பவர்ஸ்? எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் எதையுமே நம்ம தெரிஞ்சுக்க முன் வரல. இவ்வளோதான். அந்த நேரத்துக்கு பிரச்சனை தீந்துடுச்சா அதோடு முடிக்கிறோம். என்ன ஏதுன்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய மகத்துவத்தை பார்த்து நீங்கள் வாயடைச்சு போயிடுவீங்க. எதனால் நம்ம பேசுகிறோன்னா அது ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் இல்லாமல் தான் நம்ம பேசணும். ஸோ மனசு ப்ளஸ் உடல், இந்த ரெண்டும் வாழ்க்கைக்கு முக்கியமானது. மனசு நல்லா இருந்தால் உடல் கரெக்டாக இருக்கும், உடல் நல்லா இருந்தால் மனசும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அடிப்படை காரணமே இந்த மனசு தான். மனசு தான் பிரைமரி ஷோர்ஸ். பிரைமரி ஷோர்ஸ்ன்றது மனசு தான். ஒரு பலமானவன் உடல் பலத்தில் ஜாஸ்தியாக இருப்பான், ஆனால் மனபலம் குறைஞ்சதுன்னா அவன் அத்தனைக்கும் பயப்படுவான். என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் நடந்தது. அப்போ நம்ம வீட்டில் அம்மா என்ன சொன்னாங்க, இனி தனியாக நின்று ஃபேஸ் பண்ண வேண்டாம், ஜிம்மில் இருக்கிற பசங்களை கூப்பிடு அப்படின்னாங்க. அப்போ நான் இவங்களுடைய ஃபோர்ஸ்க்காக, இவங்களுக்கு ப்ரெஷருக்காக இவங்களே ஃபோன் பண்ணி, எப்பா இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இவரால் சமாளிக்க முடியல, அவன் ஆளெல்லாம் கூட்டு வரேன்னு சொன்னான், கொஞ்சம் வரீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சந்தோஷத்தை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி. சொல்லுங்க அப்படின்னா சொல்கிறாங்க, சந்தோஷ் வீட்டில் இருக்காதீங்க, வெளில வந்துடுங்க. ஏன் அப்படின்னு, நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனையாகும், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம், வெளியில் வந்துடுங்க. இத்தனைக்கும் பாடி பில்டர்ஸ் 90 கிலோ 95 கிலோ இருக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்களா? எனக்கு அந்த விஷயத்துலலாம் நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம மனசில் நிற்கிறோமோ நம்மளை எதுவும் நம்மளை தேடி வராது. அவங்க எனக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வெளியில் வந்துடு வெளியில் வந்துடுன்னு. சரி, வெளியில் வந்துட்டால் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகணும் இல்லை? இப்போ இவங்க கூட வெளியில் வந்துடுறேன், மறுபடியும் 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ வீட்டுக்கு போகணும் இல்லை? சரி, நைட்டு போகலைன்னா அடுத்த நாள் காலையில் போகணும் இல்லை? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பதுங்குறோம். அதை நினச்சா நமக்கே பயம் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பதுங்கிறதே பாய தானே. இப்போ யாரும் பாயறதுக்கெலாம் ரெடியாக இல்லை, பதுங்கின இடம் அந்த இடமா சொந்தமாக போயிடுச்சு. ஸோ மனசில் உறுதி இல்லாமல் கடவுளையும் அடைய முடியாது, வாழ்க்கையோட லட்சியத்தையும் அடையவே முடியாது. உறுதியற்ற தன்மை இருக்கிறதால தான் இங்கே இவ்வளோ சிக்கல்கள். அப்போ இதை தாண்டுவதற்கு முயற்சிகள் செய்யாமல் நாம் மறுபடியும் திரும்ப எங்கே போய் நிற்கிறோம், பதுங்கிக்கிட்டே இருக்கிறோம். வேறு வசனத்தை பேசுகிறோன்றது வேறு, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வசனம் பேசுகிறோன்றது தான் முக்கியம். வெளியில் 10 பேர் முன்னாடி அப்படி பேசிடலாம், ஆனால் உள்ளே நீ என்னப்பா பேசுகிற, உள்ளே என்னமோ பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறியே. இப்படி தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் முயற்சிகள் செய்யலைங்க. ஒரு நாள் முயற்சி சொல்கிறோம், அடுத்த 10 நாள் அந்த முயற்சியை விட்டுடுறோம், என்னமோ ஏதோன்னு சொல்லி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கடவுள் பலசாலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னமும் சரியாக புரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்க்கையில் எப்படி ஒரு பலமானதை நம்ம அமைச்சிக்க முடியுன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ எல்லா விஷயத்தையும் இதை கொஞ்சம் யோசித்து நிதானமாக ஆழத்தில் இறங்குங்கள். முத்தெடுக்கலாம், கடலில் இறங்குனா முத்தெடுக்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் நம்மளை கை கொடுத்து தூக்கி விட காத்துக்கிட்டு இருக்கிறத மட்டும் மறக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.